श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. சமத்த விதமான காரியங்களுக்கும் மிகவும் சுலபமாக இருக்கக்கூடிய சுவாமி சாக்ஷாத் சுதர்சன பகவான். இந்த சுதர்சன பகவானுடைய திருநக்ஷத்திரம் என்பது ஆனி மாதம் சித்ரா நட்சத்திரம். இந்த சித்ரா நட்சத்திரம் என்பதே வேதத்தில் சொல்லும் பொழுது அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது, சகலவிதமான நற்பயன்களையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார்கள். சித்ரா நக்ஷத்ரம் பவதீம் சித்ரம் வாயே தத்கர்மா யத் அஸ்வமேத சமிருத்யை என்று அன்றைய தினம் நாம் ஒரு துளி காரியம் நல்ல காரியம் பண்ணினால் கூட அது நற்பயன்களிலேயே மிகவும் பெரியதான யஜ்ஞமாக இருக்கக்கூடிய அஸ்வமேத யாகம் செய்த புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியது. அதைத்தான் இந்த சுதர்சன பகவானுடைய தோத்திரமாக இருக்கக்கூடியதான இந்த சுதர்சன சதகத்திலே சொல்லும் பொழுது பானோ பானோ த்வதீயா ஸ்புரதி குமுதினி மித்ரதே குத்ரதே ஜஹ தாராஸ்தாராததீரோஸ்யனலன பவதः ஸ்வைரமைரம் அதர்ச்சிஹீம் शंसन्तीत्थं नभस्ता यदुदय समये चक्रराजांशवस्थे युष्माकं प्रौढदापप्रभवयमगवा चक्रराजक्रमन्ताम् என்று எது உதய சமயே உதய காலத்திலே எந்த மாதிரியாக சூரியனானவன் மிக பெரியதான அருணோதயத்திலே அப்படி செக்கச்செவேர் என்று இருப்பானோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சுதர்சன பகவானானவர் இப்பொழுது உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னாக்க, சம்சார சாகரம் என்பதான இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடலானது மிகப்பெரிய துக்கத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த சுதர்சன சதகத்தில் இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பிறவி பெருங்கடல் என்பது கிடையாது, மறுபிறப்பு என்பது கிடையாது. அப்போ இந்த பிறப்பிலேயே இவர்கள் அந்த வராக சரம ஸ்லோகத்திலே எப்படி யார் ஒருவர் என்னை நினைக்கிறார்களோ நான் அவர்களை நினைக்கிறேன் என்று சொல்கிறார். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி, நான் அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு செல்கிறேன் என்று வராகன் சொல்லுவதற்கு முழுமுதலாக இருக்கக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான் தான். அந்த சுதர்சன பகவானாக இருக்கக்கூடிய இந்த தோத்திரத்தை நாம் யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பிறவி என்பது மறுபிறவி என்பது அவர்களுக்கு கிடையாது. ஆக சாக்ஷாத் மோட்ச பிரசாதம் என்பதை அளிக்கக்கூடியவர் இந்த சுதர்சன பகவானாம். பானோ பானோ த்வதீயா ஸ்புரதி குமுதினி மித்ரதே குத்ரதே ஜஹ தாராஸ்தாராததீரோஸ்யனலன பவதः ஸ்வைரமைரம் அதர்ச்சி शंसन्तीत्थं नभस्ता यदुदय समये चक्रराजांशवस्थे युष्माकं प्रौढदापप्रभवतां वक्रमाय क्रमन्ताम्. அப்போ இந்த சுதர்சன பகவானாக இருக்கக்கூடிய சிவந்த திருமேனியை உடையவருடைய கிரணங்கள் உங்கள் மேல் படட்டும். அந்த கிரணங்கள் படுவதனாலே உங்களுக்கு சம்சார பயம் என்பது நீங்கட்டும். இது எப்படி என்றால், பனி படர்ந்த காலத்திலே அந்த அருணோதயம் ஆகும் பொழுது அதை பார்த்து 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 பனி என்பது கடலிலிருந்து விலகுமா போலே, அதேபோல் சூரியனை பார்த்த இந்த பனிக்கூட்டங்கள் இங்கிருந்து விலகுமா போலே உங்களுடைய சம்சார பயம் என்பது இந்த சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே பானோ பானோத்வதீயா என்று அந்த தேஜஸ், பா என்றால் தேஜஸ் என்று பெயர், அந்த தேஜஸின் மூலமாக உங்களுக்கு சம்சார பயம் விலகட்டும் என்று, மறுபிறவி இல்லாமல் ஆகட்டும் என்று சொல்லி இங்கே முடிக்கிறார். நாமும் அவரை தியானிப்போமாக. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.